வணக்கம், உங்கள் நிர்மல், எஜுகேஷன் கவுன்சிலர். ஐம் கம்மிங் ஃப்ரம் myfuturesacademy.com. ஓகே, பார்ட் டைம் ஸ்டடீஸ் இப்போ ஒர்க்கிங் அடல்ட்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் வருது. சார், நான் நிறைய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்கேன், இத்தனை வருஷம் ஆச்சு, எனக்கு ஒன்றும் ஜவத்தான ஏறல, அதே ஜவத்தான இருக்கும், அதே பொசிஷனில் இருக்கும், எனி குட் ஆப்பர்ச்சுனிட்டி சார் அப்படின்னு கேட்கும்போது என்னென்னா, இது நம்மக்கிட்ட உள்ள தவறு தான். என்ன தவறு பார்த்தீங்கன்னா, உங்கள்கிட்ட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸு சொல்லிட்டாக வச்சுருக்கீங்க. பட் என்னென்னா, உங்கள்கிட்ட என்ன பின் தங்கிட்டுனா பேப்பர் குவாலிஃபிகேஷன் இல்லாதனால தான் அந்த லெவலேருந்து இன்னொரு லெவலுக்கு போக முடியல. ஓகே, நிறைய வேலை செய்வோம். ஒர்க்கிங் வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா, சம்பளம் ஈக்குவலான சம்பளத்துக்கு கூட நம்ம செய்ய மாட்டோம். சம்பளம் கூட இருக்கிற சம்பளத்துக்கு அதிகமாக வேலை செய்வோம். அதாவது வேலை வந்து கூடையாக இருக்கும், ஆனால் சம்பளம் குறைவாக இருக்கும். அந்தமாரி நம்ம வேலை செய்வோம். பிகாஸ் நோ சாய்ஸ், இந்த கம்பெனி விட்டால் நம்மளுக்கு வேறு வழியில் சொல்லிட்டு அதே இடத்துல வேலை செய்வோம். இப்போ என்ன ஒரு வாய்ப்புன்னு பார்த்தீங்கன்னா, 1 இயரில் நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகலாம். படிப்பு சொல்கிறது வந்துட்டு வீக்கெண்ட் கிளாஸ். இந்த படிப்பில் வந்து நோ எக்ஸாம். பிரதர் அண்ட் சிஸ்டர், நம்ம என்ன நார்மலி பயப்படுவோம், எக்ஸாம் இருக்கா அப்படின்னு பயப்படுவோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நோ எக்ஸாம். இது வந்து கோர்ஸ் ஒர்க் தான். அங்கீகாரம் பண்ண டிப்ளமா, டிகிரி, மாஸ்டர், நம்மளோட எல்லா ப்ரோக்ராம்லேயும் MQA அண்ட் JPA அங்கீகாரம் பண்ணியிருக்கு. நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகலாம். ஓகே, ஸோ குட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஃப்ரீ கன்சல்டேஷன் காய்ஸ் அண்ட் பிரதர் அண்ட் சிஸ்டர். நாங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீ கன்சல்டேஷன், எந்த ஒரு சிங்கிள் பேமெண்ட் கூட எடுக்க மாட்டோம். ஃப்ரீ கன்சல்டேஷன் வாங்க, ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கோம். நீங்கள் படிக்கிறது ரெடியாக இருக்கீங்களா? 2026 ஒரு டார்கெட் வச்சுக்கிங்க, இந்த வருஷம் நான் ஒரு பட்டதாரி ஆகணும். படிப்பு இருந்தால் மட்டும் இந்த லெவலேருந்து இன்னொரு லெவலுக்கு போக முடியும். இப்போ நான் பார்க்குறேன், எல்லாமே மலேசியாவில் வந்து ரொம்ப கலவரமாக இருக்குது. நம்மளுக்கு வேலை கிடைக்கிறது கூட ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, படித்த படிப்புக்கே வேலை இல்லாமல் இருக்குது. ஸோ இப்போ என்ன ஒரு ஆப்ஷன்னா, ஒன்று எஜுகேஷன் இஸ் நம்ம ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ஸோ இந்த மலேசியாவில் நான் பார்க்கும்போது எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். ரெண்டாவது, ஏன் எஜுகேஷன் ஸ்ட்ராங்காக வச்சுக்க சொல்கிறேன்னா, எஜுகேஷன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் எந்த ஸ்டேட், எந்த நாட்டுக்கு போனாலும் பொழைச்சிக்கலாம். ஏன்னா உங்கள்கிட்ட தான் பேப்பர் குவாலிஃபிகேஷன் இருக்குல்ல. எஸ், எங்கே வேணாலும் பொழைச்சிக்கலாம். Another one, ஃபைனான்ஸும் உங்களுக்கு தெரியும். அப்கோர்ஸ் எந்த நாட்டுக்கு, எந்த இடத்துக்கு நீங்கள் போனாலும் பொழைச்சிக்கலாம். ஃபைனான்ஸ், ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ படிப்பு ஒரே வருஷம் தான், நோ எக்ஸாம் பேஸ். இது வந்து அசைன்மெண்ட் பேஸ் தான். நீங்களும் ஒரு பட்டதாரி ஆகிறதுக்கு குட் ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வருது. இதை பயன்படுத்திங்க. மை ஃபியூச்சர்ஸ் அகாடமி என்னை புலனம் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள்